சேனல். நம்ம பரீட்சையா சீரீஸ் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லெசன் பார்ட் ஆர்ட். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரை பாருங்கள், ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த லெசனில் நம்ம என்ன கான்செப்ட் பார்க்க போகிறோன்னா, எப்படி ஹிந்தியில் இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் மேக் பண்ணுறது, அதோடைய ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்றது தான் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ரொம்பவே சிம்பிளாக உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னா தமிழில் கட்டளை வாக்கியம் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இதை படி, அங்கே போகாத, இங்கே உட்காரு, இங்கே வரக்கூடாது. ஸோ இந்த மாதிரி கட்டளை வாக்கியங்கள் தமிழில் இருக்குது. ஸோ இதே மாதிரி எப்படி ஹிந்தியில் நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ண போகிறோம், அதோட ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்றது தான் ஃபுல்லாக லெசனில் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கான ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, ஆன்லைனில் நாங்கள் ஹிந்தி கிளாஸ் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். என்னென்ன கோர்ஸ் வரும் அப்படின்னா, பரீட்சையாலேருந்து பிரவீன் வரைக்கும் உள்ள 8 எக்ஸாம், ரிட்டன் எக்ஸாம்ஸ் ப்ளஸ் ஸ்போக்கன் ஹிந்தி கிளாஸஸ்மே நம்ம கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணி படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். எக்ஸாம் சென்டர் உங்கள் ஊர்லேயே நாங்கள் அலாட் பண்ணிடுவோம். ஸோ நீங்கள் அங்கேயே எக்ஸாம் எழுதிக்கலாம். ஹால் டிக்கெட், மார்க் ஷீட்ஸ் எல்லாமே நாங்கள் உங்கள் அட்ரஸ்க்கே நாங்கள் கொரியர் பண்ணி வச்சுருவோம். ஸோ அதுலலாம் எந்த இஷ்யூவும் இருக்காது. ஸோ ஃபர்தராக ஃபீஸ் டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. லெசனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அதோடைய ரூல்ஸ் என்னன்றதை பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ரூல் இப்போ நம்ம ஒரு யங்கர் பர்சன்ட்டை பேசுகிறோம் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, வெர்போட ஓ சவுண்டு ஆட் பண்ணணும். இதே இது எல்டர் பர்சன்ட்டை பேச போகிறோம் அப்படின்னா வெர்போட இஏ சவுண்டு ஆட் பண்ணணும். ஸோ இந்த 2 ரூலை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. லெசன் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக புரியும். இப்போ லெசனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வேர்ப் ஆ அப்படின்ற வேர்ப் எடுத்துக்கலாம். இப்போது இதை நம்ம யங்கர் பர்சன்ட்டு இந்த வேர்பை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், நீ வா அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம்னா தும் ஆவோ. ஸோ வெர்போட ஓ சவுண்டு ஆட் பண்ணியிருக்கோம். இது எல்டர் பர்சன்ட்டை பேச போகிறோம்னா ஆப் ஆயியே. ஆப்னா நீங்கள், ஆன்ற வெர்போட இஏ சவுண்ட் ஆட் பண்ணி ஆயியே. ஓகேவா? ஆப் ஆயியே. இப்போ செகண்ட் வேர்ப் ஜா. ஜானா என்னது? கோ, போ. தும் ஜாவோ. இது எல்டர் பர்சன் என்ன வரும்? ஆப் ஜாயியே. வேர்ப் என்னது? ஜா ப்ளஸ் இஏ, ஜாயியே. தேர்ட் ஒன் படு. படுன்னு என்னது? படி, ஸ்டடி. தும் படோ. படு ப்ளஸ் ஓ, படோ. இது எல்டர் பர்சன் வரும்? ஆப் படியே. படுன்றது வெர்பு ப்ளஸ் இஏ சேரும்போது என்னதாகும்? படியே. நெக்ஸ்ட் ஒன் லிக்கு. தும் லிக்கோ. ஆப் லிக்கியே. லிக்கு ப்ளஸ் இஏ, லிக்கியே. இந்த எக்ஸாம்பிள்ஸ்லேயே உங்களுக்கு கொஞ்சம் கிளாரிட்டி கிடச்சிருக்கும். லெசன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவே கிளியராக இருக்கும் இந்த கான்செப்ட். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன் லதா யஹாங் ஆவோ. லதா இங்கே வா. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோம்? லதா அப்படின்ற ஒரு பொண்ணை இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறோம். ஸோ லதான்றவங்க இங்கே நம்ம என்ன பண்ணுறோம்? யங்கர் பர்சனாக எடுத்துக்கிறோம். வெர்போட ஓ சவுண்ட் சேர்ந்து ஆவோ அப்படின்னு வந்திருக்கு. நெக்ஸ்ட் ஒன் கியா ஹை மாங். இதுக்கு என்ன அர்த்தம்? என்ன அம்மா. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் வஹாங் தேக்கோ. மேஜ் பர் தைலி ஹை. அங்கே பார், மேஜை மேல் பை இருக்கிறது. ஸோ தைலி அப்படின்னா பேகு, பை. தேக்கோ, இங்கே நமக்கு வேர்ப் என்னது? தேக்கோ. நம்மளுக்கு தேக்கோன்னு என்ன அர்த்தம்? பார். ஸோ பாருன்றதுக்கு நம்மளோட ரூட் வேர்ப் என்னன்னா தேக்கு. தேக் ப்ளஸ் ஓ ஆடனால தேக்கோ அப்படின்னு மாறி இருக்கு. யங்கர் பர்சன்னால நம்ம வெர்போட ஓ சேர்த்துருக்கோம். அங்கே பார், மேஜை மேல் என்ன இருக்கிறது. நெக்ஸ்ட் ஒன் ஹாங் மாங் மேஷ் பர் தைலி ஹை. ஆமம்மா, மேஜை மேல் பை இருக்கிறது. நெக்ஸ்ட் ஒன் தும் தைலி லோ அவுர் தூக்கான் ஜாவோ. இந்த இடத்துல நம்மளோட வேர்ப் என்ன கொடுத்துருக்காங்க? லோ அப்படின்னு இருக்கு. இதோட ரூட் வேர்ப் என்னன்னா லே.
அதாவது நீ பையை எடு மற்றும் கடைக்கு போ, அதுதான் அந்த சென்டென்ஸோட மீனிங்கு. ஸோ லோ அப்படின்ற வேர்போட ரூட் வேர்ப் என்னதுன்னா லே, லே ப்ளஸ் ஓ, லோ அப்படின்னு சேஞ்ச் ஆகிருக்கு. செகண்ட் வேர்ப் என்ன இருக்கு பாருங்க, ஜாவோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு ஜாவோவில் ரூட் வேர்ப் என்னது ஜா ப்ளஸ் ஓ சேர்த்தனால ஜாவோ. எங்கர் பர்சன்ட்ட பேசுகிறனால நம்ம வெப்போட ஓ சேர்த்துருக்கோம் இந்த சென்டென்ஸில். நீ பையை எடு மற்றும் கடைக்கு போ. நெக்ஸ்ட் ஒன், दुकान से 1 किलो आलू और 1 किलो चीनी लावो. இதுக்கு என்ன அர்த்தம்னா கடையில் இருந்து, சே அப்படின்னா என்னது இருந்து. ஸோ சேன்றதுக்கு நிறைய மீனிங் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நமக்கு என்னது இருந்து அப்படின்ற மீனிங் வருது. கடையில் இருந்து 1 கிலோ உருளைக்கிழங்கு மற்றும் 1 கிலோ சர்க்கரை கொண்டு வா. ஆலு அப்படின்னா என்னது உருளைக்கிழங்கு. ஸோ இங்கே என்ன வந்திருக்கு, என்ன வேர்ப் இருக்கு, லாவோ. லாவோனா கொண்டு வா, பிரிங்கு. ஓகேவா? ஸோ இதோட ரூட் வேர்ப் என்னது லா. லா கூட நம்மளுக்கு ஓ சேர்ந்தனால லாவோ அப்படின்னு வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஒன், மாங் ஆஜ் ஸ்கூல் ஹை. அம்மா இன்று பள்ளி இருக்கிறதா, அதாவது இன்னைக்கு ஸ்கூலா அப்படின்னு சொல்லி கேட்குறான் அந்த பையன். நஹிங் பேட்டா ஆஜ் ஸ்கூல் நஹிங் ஹை. இல்லை மகனே, இன்று பள்ளி இல்லை. ஸோ பேட்டான என்னது சன், மகன். நெக்ஸ்ட் ஒன், கியோன் மாங். கியோன் என்னது ஒய், ஏன் அம்மா. நெக்ஸ்ட் ஒன், ஆஜ் ரவிவார் ஹை. ஆஜ் சுட்டி ஹை. இன்று ஞாயிற்றுக்கிழமை, இன்று விடுமுறை. ஸோ ரவிவார்னது சண்டே, சுட்டினா லீவு. நெக்ஸ்ட் ஒன், கியா கல்வி சுட்டி ஹை மாங். நாளையும் விடுமுறையா அம்மா. கல்னா என்னது நாளை. ஆக்சுவலாக கல்லுன்றதுக்கு 2 மீனிங் இருக்குது. ஒன்று எஸ்டர்டே அண்ட் டுமாரோ. ஸோ நம்ம யூஸ் பண்ணுற இடத்த பொறுத்து மீனிங் மாறும். இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க, டுமாரோன்ற மீனிங்கில் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. நாளையும் விடுமுறையா அம்மா. நஹிங் கல் சுட்டி நஹிங் ஹை. இல்லை நாளை விடுமுறை இல்லை. கல் தும் ஸ்கூல் ஜாவோ. நாளை நீ பள்ளிக்கு போ. ஸோ என்னது தும்முன்றது நம்ம ஒரு எங்கர் பர்சன்ட்ட பேசிகிட்டு இருக்கோம். ஸோ வெப்போட ஓ சேர்ந்துருக்கு, ஜா ப்ளஸ் ஓ ஜாவோ. ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம், ஒரு எங்கர் பர்சன்ட்ட பேசும்போது வேர்ப் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்றத பார்த்தோம். இனிமேல் ஒரு எல்டர் பர்சன்ட்ட பேசும்போது வேர்ப் எப்படி சேஞ்ச் ஆக போகுது, எப்படி ஏ சவுண்ட் நம்ம சேர்க்க போகிறோம் அப்படின்றதுக்காக எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், பண்டித் ஜி ஆயியே. பண்டித்ஜினா அது ஆசிரியரே, இல்லைனா பண்டிதரே. பண்டிதரே வாருங்கள். ஸோ இதோட ரூட் வேர்ப் என்னது ஆ. இதோட என்ன ஆட் ஆயிருக்கு, ஏ சவுண்ட் ஆட் ஆயிருக்கும். ஸோ ஆயியே. நெக்ஸ்ட் ஒன், ஆப் அந்தர் ஆயியே. நீங்கள் உள்ளே வாருங்கள். அந்தர்னா என்னது உள்ளே. நெக்ஸ்ட் ஒன், ஆப் குர்சி பர் பைட்டியே. நீங்கள் நாற்காலி மேல் அமருங்கள். ஸோ உட்கார்றதுக்கு நம்மளுக்கான வேர்ப் என்னது பைட், அதுதான் ரூட் வேர்பு. ரூட் வேர்போட ஏ சவுண்ட் ஆட் ஆகுது, பைட் ப்ளஸ் ஏ, பைட்டியே. நெக்ஸ்ட் ஒன், ஆப் கரம் தூத் பீஜியே. நீங்கள் சூடான பால் குடியுங்கள். ஸோ இதில் என்னது வேர்பு பீ அப்படின்றது தான் வேர்பு. பீனா என்னது ட்ரிங்க்கு, குடிக்கிறது. ஸோ பி அப்படின்ற ரூட் வேர்போட ஏ சவுண்ட் ஆட் ஆகி பிஜிஏ அப்படின்னு மாறுது. நீங்கள் சூடான பால் குடியுங்கள். கரம்னா என்னது சூடான, தூத்னா பால். நெக்ஸ்ட் ஒன், அப் ஆப் அக்பார் படியே. அப்னா என்னது நவ், இப்பொழுது. நீங்கள் அக்பார்னா செய்தித்தாள், படியுங்கள். இப்பொழுது நீங்கள் செய்தித்தாள் படியுங்கள். நெக்ஸ்ட் ஒன், ஆப் அப் ஆராம் கீஜியே. நீங்கள் இப்பொழுது ஓய்வு எடுங்கள். ஆராம்னா என்னது ரெஸ்ட், ஓய்வு எடுக்கிறது.
कीजिए இதோட ரூட் வெர்ப் என்னதுன்னா கர். கர் கூட ஏ சேரும் போது कीजिए அப்படின்னு மாறும். ஓகேவா? அந்த எக்ஸெப்ஷன் கேஸ் சொன்னேன்னா அதில் ஒன்று தான் இது. நீங்கள் இப்பொழுது ஓய்வு எடுங்கள். நெக்ஸ்ட் ஒன், கோபால் ஆஜ் தும் பாகர் மத் ஜாவோ. கோபால், இன்று நீ வெளியே போகக்கூடாது. பாகர்னா என்னது? வெளியே. மத்னா டோன்ட், கூடாது. ஜாவோ ஏன்னா நம்மளுக்கு தும் அப்படின்ட்டு தான் சொல்கிறோம். அப்போ எங்கர் பர்சன்ட்டை தான் பேசுகிறோம். ஸோ வெப்போட ஓ சேர்த்துருக்கோம், ஜாவோ. நெக்ஸ்ட் ஒன், கியோன் பித்தாஜி, ஏன் அப்பா? ஆஜ் ஹட்டால் ஹை, இன்று வேலை நிறுத்தம். இது ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லுவோமா? ஹட்டால்னு என்னது? ஸ்ட்ரைக். ஆஜ் துக்கானேன் அவுட் பாஜார் பந்த் ஹைங், இன்று கடைகள் மற்றும் கடைவீதி மூடப்பட்டிருக்கும். ஸோ பந்த்னானது க்ளோஸ்டு. தூக்கான்னா ஷாப்பு, நம்மளுக்கு இங்கே ப்ளூரலில் கொடுத்துருக்காங்க. அப்போ தூக்கானேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாஜார்னா கடை வீதி, அதாவது மார்க்கெட். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், டீக் ஹை பித்தாஜி ஆப் பி பாகர் மத் ஜாயியே. டீக்னானது சரி, ஓகே. ஓகே அப்பா, நீங்களும் வெளியே போகக்கூடாது. பி அப்படின்னு என்ன அர்த்தம்? மீனிங்கு ஆல்சோ, கூட. ஸோ நீங்களும் வெளியே போகக்கூடாது. நெக்ஸ்ட் ஒன், ஆப் முஜே ஹிந்தி சிக்காயியே. நீங்கள் எனக்கு ஹிந்தி கற்றுத்தாருங்கள். ஸோ சிக்காயியே, சிக்கா அப்படின்றது என்னது? கற்றுக் கொடுக்கிறது. அதோட இப்போ நம்ம வந்து ஒரு எல்டர் பர்சன்ட்டை பேசிகிட்டு இருக்கோம். ஸோ சிக்கா அப்படின்ற வேர்போட இஏ சவுண்ட் ஆட் ஆகி சிக்காயியே அப்படின்னு மாறுது. நெக்ஸ்ட் ஒன், ஆப் முஜே கணித் பி சிக்காயியே. நீங்கள் எனக்கு கணிதமும் கற்றுக் கொடுங்கள். கணித்னானது மேக்ஸ். அச்சா தும் கிதாபேன் அவுர் கலம் லாவோ. அச்சானது நல்லது, நீ புத்தகங்கள் மற்றும் பேனா கொண்டு வா. கிதாப்னா என்னது? புக்குன்னு பார்த்துருக்கோம். கிதாபேன் அப்படின்னு ப்ளூரலில் இருக்குது. ஸோ இதுக்கு மீனிங் என்னது? புத்தகங்கள். லாவோ இங்கே வந்து நம்ம ஒரு எல்டர் பர்சனை பார்த்து ஒரு யங்கர் பர்சனை பார்த்து சொல்கிறோம். ஸோ வெப்போட ஓ சேர்ந்துருக்கு, லாவோ. நெக்ஸ்ட் ஒன், பித்தாஜி முஜே சிப்ஸ் சாகியே. அப்பா, எனக்கு சிப்ஸ் வேண்டும். சாகியே அப்படின்னு என்ன அர்த்தம்? வேண்டும். ஆப் முஜே சிப்ஸ் தீஜியே. நீங்கள் எனக்கு சிப்ஸ் கொடுங்கள். இந்த சென்டென்ஸில் ரூட் வெர்ப் என்னதுன்னா தே. கிவ் கொடுக்கறதுக்கு என்ன வெர்ப் என்னது? தே. ஸோ தேவோட ஏ சேரும்போது டிஜிஏ அப்படின்னு மாறுது. இது வந்து ஒரு எக்ஸெப்ஷன் கேஸ் தான். ஸோ இதோட நம்ம 3 எக்ஸெப்ஷன் கேஸ் பார்த்துருக்கோம். ஒன்று பிஜிஏ, கீஜிஏ, டிஜிஏ. நெக்ஸ்ட் ஒன், தும் சிப்ஸ் மத்து காவோ. நீ சிப்ஸ் சாப்பிடக்கூடாது. நெக்ஸ்ட் ஒன், கியோன் பித்தாஜி, ஏன் அப்பா? நெக்ஸ்ட் ஒன், சிப்ஸ் சேகத் கேலியே அச்சா நஹிங் ஹை. சேகத்னா ஹெல்த், கேலியேனா காக அப்படின்ற இடத்துல தான் நம்ம இந்த கேலியை யூஸ் பண்ணுவோம். ஃபார் இங்கிலீஷில் ஃபார் சொல்லுவோமா? ஸோ அதுக்காக தான் கேலியை ஹிந்தியில் யூஸ் பண்ணுவோம். அப்போ இங்கே என்ன இடத்துல? சிப்ஸ் உடல் நலத்திற்கு நல்லது இல்லை. ஓகேவா? ஸோ அந்த கேலியேன்றது காக அப்படின்ற இடத்துல தான் நம்ம இந்த கேலியை யூஸ் பண்ணுவோம். ஃபார் இங்கிலீஷில் ஃபார் சொல்லுவோமா? ஸோ அதுக்காக தான் கேலியை ஹிந்தியில் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதோட இந்த லெசன் கம்ப்ளீட் ஆகுது. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் நம்ம வந்து இந்த லெசனில் இருக்க அபியாஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டாபிக், தமிழ் யா அங்கிரேஜி மே அர்த்த லிக்கோ. ஃபர்ஸ்ட் ஒன், தைலி. தைலின்னு என்னது? பேக், பை. நெக்ஸ்ட் ஒன், சுட்டி, விடுமுறை, ஹாலிடே. தேர்ட் ஒன், சேஹத், உடல் நலம், ஹெல்த். ஃபோர்த் ஒன், ஹட்டால், பந்த், ஸ்ட்ரைக். ஃபிஃப்த் ஒன், தூகான், கடை, ஷாப். செகண்ட் டாபிக், सही शब्द चुनकर वाक्य पूरा करो. Choose the correct word to complete the sentence. First one, तुम
சிப்ஸ் மத் காவோ. ஸோ இங்கே என்ன சப்ஜெக்ட் இருக்குது? தும். ஸோ இது எதை டினோட் பண்ணுது? ஒரு யங்கர் பர்சன்ட்ட பேசுகிற மாதிரி இந்த சென்டென்ஸ் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணணும்? வெர்போட ஓ சேர்க்கணும். நம்மளுக்கு என்ன வேர்டு 2 கொடுத்துருக்காங்க? காவோ பிவோ. ஸோ இதில் என்னது கரெக்டான வேர்டு? காவோ. நீ சிப்ஸு சாப்பிடக்கூடாது. சாப்பிட்ற ஈட்டுக்கு என்ன வேர்டு? கா. செகண்ட் ஒன், சிப்ஸ் சேகத் கேலியே டேஷ். இங்கே நம்மளுக்கு என்ன 2 கொடுத்துருக்காங்க? அச்சா ஹை, அச்சா நஹீன் ஹை. ஸோ இதில் எது கரெக்டானது? அச்சா நஹீன் ஹை. தேர்ட் ஒன், ஆப் முஜே ஹிந்தி டேஷ். இதில் சப்ஜெக்ட் என்னது? ஆப். ஸோ ஒரு எல்டர் பர்சன்ட்ட பேசுகிற மாதிரி இந்த சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வெர்போட என்ன பண்ண போகிறோம்? இஏ சவுண்டு ஆட் பண்ண போகிறோம். எது கரெக்டான வேர்டு? சிக்காயியே. நீங்கள் எனக்கு ஹிந்தி கற்றுத்தாருங்கள். நெக்ஸ்ட் ஒன், தும் தைலீலோ அவுர் தூக்கான் டேஷ். ஸோ இது வந்து ஒரு யங்கர் பர்சன்ட்ட பேசுகிற மாதிரி இருக்குது. ஸோ வெர்போட ஓ சவுண்ட் ஆட் பண்ண போகிறோம். அப்போ என்ன ஆன்சர் வரப்போகுது? ஜாவோ. ஃபிஃப்த் ஒன், ஆப் கரம் தூத் டேஷ். ஸோ இதில் என்னது? நம்ம ஒரு எல்டர் பர்சன்ட்ட பேசுகிறோம். அப்போது வெர்போட ஏ சேர்க்கணும். ஸோ பிஜிஏ. நெக்ஸ்ட் டாபிக், விலோன் சப்த இக்கோ. ரைட் ஆப்போசிட் வேர்டு. ஃபர்ஸ்ட் ஒன், கரம். கரம்னா என்ன அர்த்தம்? சூடான. ஸோ இதுக்கு ஆப்போசிட் என்னது? குளிர்ந்த. ஹிந்தியில் என்னது? டண்டா. செகண்ட் ஒன், பாகர். பாகர்னா அவுட் சைடு, வெளியே அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுக்கான ஆப்போசிட் என்னது? உள்ளே, இன்சைடு. ஸோ ஹிந்தியில் என்னது? அந்தர். தேர்ட் ஒன், ஆவோ. ஆவோன்னு என்னது? கம், வா அப்படின்னு அர்த்தம். இதுக்கான ஆப்போசிட் என்னது? போ, கோ. ஸோ ஹிந்தியில் இதுக்கு என்னது? ஜாவோ. நெக்ஸ்ட் ஒன், பந்த். பந்த் என்னது? க்ளோஸ்டு, மூடி இருக்கு, மூடப்பட்டி இருக்கு சொல்லுவோமா? ஸோ ஹிந்தியில் இதுக்கு ஆப்போசிட் என்னது? திறந்திருக்கிறது, ஓப்பன்டு. ஸோ அதுக்கு ஹிந்தியில் என்ன சொல்ல போகிறோம்? குலா. ஃபிஃப்த் ஒன், தோ. தோனா என்னது? கிவ், கொடுக்கிறது. இதுக்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்கும்? எடுக்கிறது. ஸோ டேக். அதுக்கு ஹிந்தியில் என்னது? லோ. ஆக்சுவலாக லே ரூட் வெர்பு. லேவோட நமக்கு ஓ சவுண்ட் சேரும் போது லோ அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு சேஞ்ச் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் டாபிக், ஹிந்தி மே அனுவாத் கரோ. ஸோ இந்த டாப்பிக்கில் நம்ம ஆல்ரெடி லெசன்ஸில் பார்த்த சென்டென்ஸ் தான் இருக்க போகுது. ஸோ ஒவ்வொரு சென்டென்ஸ் கொஷின் கேட்டதுக்கப்புறம் நான் ஒரு 5 செகண்ட்ஸ் டைம் தரேன். நீங்கள் ஆன்சர் ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நானே ஆன்சர் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின், நீ சிப்ஸ் சாப்பிடாதே. ஆன்சர், தும் சிப்ஸ் மத் காவோ. செகண்ட் ஒன், நீங்கள் சூடான பால் குடியுங்கள். ஆன்சர், ஆப் கரம் தூத் பீஜியே. தேர்ட் ஒன், இன்று நீ வெளியே போகாதே. ஆன்சர், தும் ஆஜ் பாகர் மத் ஜாவோ. நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் எனக்கு ஒரு பேனா கொடுங்கள். ஆன்சர், आप मुझे एक कलम दीजिए. நெக்ஸ்ட் ஒன், நீ இப்பொழுது ஓய்வெடு. ஆன்சர், अब तुम आराम करो. ஸோ இங்கே என்னது? நம்ம ஒரு யங்கர் பர்சன்ட்ட சொல்கிறோம். ஸோ வெர்போட ஓ சவுண்ட் சேர்த்துருக்கோம். ரூட் வெர்ப் என்னது? கர். கர் ப்ளஸ் ஓ, கரோ. ஸோ இதோட நம்மளுக்கு இந்த லெசன் கம்ப்ளீட் ஆகுது. உங்களுக்கு இந்த லெசன் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். அண்ட் புரியலை அப்படின்னா திருப்பி இந்த லெசன் பாருங்கள். ரொம்பவே சிம்பிளாக தான் நான் சொல்லி தந்திருக்கேன். நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. பரீட்சை எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.